வெல்கம் டு நிதில் அகாடமி. நாம் இன்னைக்கு யூனிட் 8ல இருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றி இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். யார் இந்த முத்துலட்சுமி ரெட்டி? இவங்க புதுக்கோட்டையில் ஜூலை 30, 1886 நாராயணசுவாமி சந்திராம்பாள் இணையருக்கு மகளாக பிறக்கிறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தன்னோட 4 வயசுல திண்ணை பள்ளியில தொடங்கி பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்லும் போது பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்னு சொல்ற இந்த ஒரு சமுதாயத்துல அதை உடைச்சி எறிகிற மாதிரி கல்லூரிக்கு போறாங்க. யாரோட உதவியோடனா புதுக்கோட்டை மன்னரோட உதவியோட அவருடைய மகாராஜா கல்லூரியில பயின்ற முதல் பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். அவங்க கல்லூரியில சேர்ந்த சில நாட்கள்லயே அவருடைய தாயார் உடல்நிலை சரியில்லாம இறந்துடுறாங்க. இதை கூடவே இருந்து பார்த்த முத்துலட்சுமிக்கு இது மாதிரி வேற யாரும் இறந்துடக்கூடாது உடல்நிலை சரியில்லாம அப்படிங்கிறதுனால மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வைராக்கியமா மாறுது. அதனால 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில சேர்ந்த முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். மருத்துவக் கல்லூரியில் 1907 சேர்ந்துட்டு 1912 தமிழ்நாட்டின் முதல் மருத்துவர் அப்படிங்கிற பட்டம் பெறாங்க. சரிங்களா? 1912 தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் அப்படிங்கிற பட்டம் பெறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே மருத்துவரா பணியாற்ற முதல் பெண்மணியே இவங்க தான். இவங்களை பத்தி இன்னைக்கு பாடம் வரையும் என்ன பார்க்க போறோம்? சரிங்களா? பார்க்கலாம். 1912 தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் பட்டம் பெற்ற இவங்க 1914 திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம்ங்கிற எண்ணமே இல்லாம இருந்த இவங்களுக்கு தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட நலன் கருதி திருமணம் செஞ்சுக்கிறாங்க 14. அதுக்கப்புறம் 23 என்ன ஆகுதுன்னா தங்கையை முத்துலட்சுமியோட தங்கையை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த இடத்துலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா புற்றுநோயை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. எப்ப? 1923 ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா லண்டன் செல்சியா மருத்துவமனையில தாய் சேங்கிற மருத்துவ படிப்பை முடிக்கிறாங்க. எப்ப? 1925 இந்த பயிற்சியை முடிச்சுட்டு ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1926 பாரிஸ்ல உலக பெண்கள் மாநாடு நடக்கும். அதாவது 43 நாடுகள் இருந்து இதுல பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்ல ஒரு பெண்கள் மாநாடு நடக்குது. அதுல இந்தியா சார்பாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் கலந்துக்கிறாங்க. அங்க கலந்துகிட்டு தான் சொற்பொழிவு ஆற்றுறாங்க. அவங்க ஆற்றிய சொற்பொழிவு என்னன்னா பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, இது போன்ற சில சொற்பொழிவுகள்லாம் அங்க பேசுறாங்க அவங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1926 இந்திய பெண்கள் சங்கம் அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க தன்னுடைய மருத்துவர் பணியை தொடர்ந்துட்டு சட்டமேலவை உறுப்பினராக ஆகுறாங்க. ஆளுநர் நியமனம் செய்யறாங்க. அதாவது முதல் சட்ட மேலவை உறுப்பினர் இவங்க தான். அதுக்கு அடுத்த வருஷமே சட்ட மேலவை துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எப்ப? 26. 27 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை V.R. பந்தலு அவருடைய உதவியோட மசோதாவை தாக்கல் செய்யறாங்க. தேவதாசி ஒழிப்பு அப்படி எதுக்காக அப்படின்னா தேவதாசி என்பது இளம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. இந்த முறையை பின்னால ரொம்ப தவறாக பயன்படுத்துறதுனால இந்த முறை இருக்கக்கூடாது, அதை ஒழிக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் எதனால இவங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் வருதுன்னா ஒரு 13 வயசான ஒரு சண்முகவல்லி அப்படிங்கிறவங்க ஒரு பெண் பிள்ளையோட ஒரு கடிதத்தின் மூலமா இவங்களுக்கு இதை ஒழிக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலம் இருந்திருக்குன்னு சொல்லலாம். இது தேவதாசி ஒழிப்பு மசோதாவை 27 கொண்டு வராங்க. இது சில சிக்கல்கள் இதெல்லாம் கடந்து 1947 அக்டோபர் 9 பெரியாரோட உதவியோட சட்டமா ஏற்றப்படுது. எப்ப? 27 தொடங்கப்பட்ட மசோதா 47 தான் பெரியாரோட உதவியோட சட்டமா ஏற்றப்படுது. அதுக்கப்புறம் 29 ஹார்டா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. அதாவது பெண்கள் கல்வி கமிட்டி. இந்த கமிட்டியில இருந்த ஒரே பெண் உறுப்பினர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். 30 பலதார மனம், விபச்சாரம், பெண்கள் கடத்தல், குழந்தைகள் கடத்துறது, இந்த மாதிரி இருக்கிற தவறான விஷயங்கள்ல எதிராக ஒரு மசோதா கொண்டு வராங்க சட்டமன்றத்துல.
இந்த மாதிரி மசோதா கொண்டு வராங்க. இந்த தேவதாசி இந்த மாதிரி இதுல இருந்து விடுவிக்கப்பட்ட காப்பாற்றப்பட்ட பெண்களை ஒரு காப்பகத்துல போய் விடுறதுக்கு போகும்போது காப்பகத்துல யாரும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, நம்மளே ஒரு காப்பகம் உருவாக்கணும் அப்படின்னு ஏழை எளிய மாணவர்கள், அனாதை மாணவர்களுக்கு, இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு எல்லாத்துக்கும் அவ்வை இல்லத்தை 1930 சாந்தோம், அதாவது இப்ப இருக்க அடையாறுல இருக்கு, அங்க தொடங்குறாங்க அவ்வை இல்லம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1930 உப்பு சத்தியாகிரகத்துல வந்து காந்தி கைது செஞ்சிருவாங்க. அதை எதிர்க்கிற விதமா தன்னுடைய சட்ட மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சிடறாங்க. 1935 அகில ஆசிய பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். 1931 40 வரைக்கும் இந்திய பெண்கள் சங்க பத்திரிகையான ஸ்ரீ தர்மா பத்திரிகையோட ஆசிரியரா பணிபுரிஞ்சாங்க. ரோஷினி அப்படிங்கிற பத்திரிகைக்கும் ஆசிரியர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். 54 57 வரைக்கும் மாநில சமூக நல ஆலோசனை வாரியத்தின் தலைவரா பொறுப்பு வகித்தார். 52 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை, அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டுவாங்க அந்த மருத்துவமனை. அது எப்ப கட்டி முடிக்கப்பட்டதுன்னா 1954 ஜூன் 18 கட்டி முடிக்கப்பட்டது. முத்துலட்சுமி ரெட்டி வந்து அவர்களை பத்தி ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இந்த முத்துலட்சுமி ரெட்டிக்கு 1956 மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தாங்க. இவ்வளவு சிறப்புகள் வந்த இந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் 1968 தன்னுடைய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில உயிர் நீத்திடுறாங்க. இவங்களை வந்து இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர், சட்டமேலவையின் முதல் பெண் துணைத் தலைவர், இப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அடுத்த வகுப்புல வேற ஒரு போராட்ட வீரரை பத்தி பார்க்கலாம். இது போன்ற தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.